Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஆரோக்கியமான குக்கி ரெசிபி தான். இது இன்னைக்கு மைதா மாவு பயன்படுத்தாம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியா நம்ம பண்ணியிருக்கோம். இதை நீங்க ஒரு மாசம் வச்சு நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கூட குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த குக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா ஒரே ஒரு கோழி முட்டை. இந்த முட்டை பாத்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம நேரடியா சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த முட்டை சேர்த்துட்டு இது கூடவே பாத்தீங்கன்னா சரி அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த சர்க்கரையும் இந்த கோழி முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கோழி முட்டை கூட இந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகும்போது நல்லா கரைஞ்சிரும். இல்ல அப்படின்னா நீங்க இதை நல்லா மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது அங்கங்கே கட்டி கட்டியா மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுல சரியா 50 கிராம் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்திருக்கேன். நீங்க பட்டருக்கு பதிலா நெய் சேர்த்துக்கலாம், ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ரிஃபைனட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணீங்கன்னாலும் அதே டேஸ்ட்ல தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், ஃபார்ம் ஆயில் அந்த மாதிரி. இப்ப இது கூடவே சரியா 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கடைசியா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது லேசா ஒரு சப்பாத்தி மாவு பதம் இருக்கும்னு கூட சொல்லலாம். அதை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்ப நம்ம இதை கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. லேசா ஜென்டிலா நீங்க இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும். மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஓகே, இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் நல்லா லூஸா இருக்குது இல்ல ரொம்ப கெட்டியா இருக்குது அப்படின்னா நீங்க லேசா தண்ணி சேர்த்துக்கலாம், வெதுவெதுப்பான தண்ணி. இதுவே கொஞ்சம் மாவு லூஸா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சமா கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமா கையில எடுத்து நம்ம உருண்டைகளா பிடிச்சிடலாம். உங்ககிட்ட அச்சு எதுவும் இல்லை அப்படின்னா நார்மலா உருண்டையை உருட்டிட்டு கையில லேசா தட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இதுலதான் இன்னைக்கு ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன். கொழுக்கட்டையெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த அச்சு தான். அதுல உள்ள வச்சுட்டு லேசா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது பார்க்க ரொம்ப எம்மியா நல்ல யூனிக்கா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்ப நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இனிமே இதை குக் பண்ணி எடுத்துடலாம். நார்மலா நம்ம கடாயில வேக வைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுங்க. நான் இது அதிகமான வீடியோக்கள்ல உங்களுக்கு போட்டிருப்பேன். தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் ஓவன்ல தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 180 டிகிரியில ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க சூப்பரா வெளி சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. உள்பக்கமும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது பண்றது. சட்டுன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்ப அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.